ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கிற வீடியோவை பார்க்க போகிறோம். நான் வந்தபோது அவர்கள் டிவி டேஷ். இது ஆங்கிலத்தில் பாருங்கள். தே டேஷ் டிவி வைல் ஐ அரைவ்டு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கானதை நம்ம தேர்ந்தெடுப்போம். சாய்ஸ் பார்ப்போம். நான் வந்தபொழுது அவர்கள் டிவி டேஷ் பார்த்து கொண்டு இருந்தார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதில் ரெண்டுத்தில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்தபோது அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்படி தான் சொல்லுவோம். பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது வராது. ஸோ பார்த்து கொண்டு இருந்தார்களுக்குரிய ஆங்கில வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் வாட்சிங். ஸோ அந்த வாக்கியம் பாருங்கள். தே வேர் வாட்சிங் டிவி வைல் ஐ அரைவ்டு. நான் வந்தபொழுது அவர்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். வேர் வாட்சிங் உங்களுக்கு பார்த்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது பாருங்கள். 1 மணி நேரத்திற்கு முன்பு என் அம்மா அவரை டேஷ். அதுவே ஆங்கிலத்தில் பாருங்கள். மை மதர் டேஷ் இம் an hour ago. பார்த்தார், பார்க்கிறார், பார்க்கிறார், பார்த்தார்ன்றதான் விடைக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இதை வந்து நம்ம வாக்கியத்தில் அப்ளை பண்ணி பார்ப்போம். 1 மணி நேரத்துக்கு முன்பு என் அம்மா அவரை பார்த்தார்னு தான் வரும், பார்க்கிறார்னு வராது. ஸோ பார்த்தாருக்குரிய ஆங்கில வார்த்தை என்னது? சா. இதான் வந்து நம்ம பதிலாக போடணும். மை மதர் சா ஹிம் an hour ago. மைனா என்னுடைய, மதர்னா அம்மா, சானா வந்து பார்த்தார், ஹிம்னா அவனை அவரை, an hour agoனா வந்து 1 மணி நேரத்துக்கு முன்பு. மை மதர் சா ஹிம் an hour ago. அவர் கடந்த ஆண்டு இங்கு டேஷ். he dash here last year. இதுக்கான பதிலை பார்ப்போம். பணிபுரிந்தார்னா ஒர்க்டு, பணிபுரிகிறார்னா ஒர்க்ஸ்னு வருது. ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். அவர் கடந்த ஆண்டு இங்கு பணிபுரிந்தார் தான் வரும். ஸோ ஆன்சர் பாருங்கள், ஒர்க்டு தான் வந்து இதுக்கான பதில். he worked here last year. ஹீனா வந்து அவர், ஒர்க்கிட்ட வந்து பணிபுரிந்தார், ஹியர்னா இங்கே, லாஸ்ட் இயர்னா கடந்த ஆண்டு. he worked here last year. நேற்று மதிய உணவிற்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? வாட் டேஷ் யூ ஈட் ஃபார் லஞ்ச் எஸ்டர்டே. இந்த டேஷில் வந்து உங்களுக்கு டூ வருமா டிட் வருமானது தான் கேள்வி. ஸோ சாப்பிட்டீர்கள் நேற்றுன்னும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு, கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸு. ஸோ எப்பவுமே உங்களுக்கு கடந்த காலத்தில் என்ன போடுவோம்? டிட் தான் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். டிட் தான் இதற்கான ஆன்சர். அதை வந்து அப்ளை பண்ணுவோம். வாட் டிட் யூ ஈட் ஃபார் லஞ்ச் எஸ்டர்டே. வாட்னா வந்து என்ன, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் ஈட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டீர்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபார் லஞ்ச்னா வந்து மதிய உணவிற்கு, எஸ்டர்டேனா நேற்று. வாட் டிட் யூ ஈட் ஃபார் லஞ்ச் எஸ்டர்டே. நீங்கள் அடுத்த வாரம் என்னுடைய நண்பரை டேஷ். யூ டேஷ் மை ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக். இதுக்கான பதிலை பார்ப்போம். சந்திப்பீர்கள், சந்தித்தீர்கள். சந்திப்பீர்கள்னால் வந்து வில் மீட்டு, சந்தித்தீர்கள்னால் மெட்டுன்றது வரும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழுக்கு அதுக்கான பதிலை பார்ப்போம். நீங்கள் அடுத்த வாரம் என் நண்பரை சந்திப்பீர்கள் தான் சொல்லுவோம், சந்தித்தீர்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம். சந்திப்பீர்கள்னால் என்ன வருவாங்கப்போ? வில் மீட்டு தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். யூ வில் மீட் மை ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக். யூனா வந்து நீங்கள், வில் மீட்னா வந்து சந்திப்பீர்கள், மைனா என்னுடைய, ஃப்ரெண்ட்னா வந்து நண்பர், நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம். யூ வில் மீட் மை ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக். வகுப்புகள் ஜூலை 5ஆம் தேதி முடிவடைகின்றன. த கிளாஸஸ் எண்ட் டேஷ் த 5th of July. அதுக்கான பதில்கள் பார்ப்போம், சாய்ஸஸ் பார்ப்போம். அட் வருமா ஆன் வருமானது தான் வந்து இங்கே கேள்வி. தேதிக்கு முன்னாடி 5th வருது. ஸோ தேதிக்கு முன்னாடி எப்போவுமே உங்களுக்கு என்ன வரும்? ஆன் தான் வரும். ஸோ வந்து ஆன் தான் இதற்கான பதில். த கிளாஸஸ் எண்ட் ஆன் த 5th of July. வகுப்புகள் ஜூலை 5ஆம் தேதி முடிவடைகின்றன. கிளாஸஸ்னால் வந்து வகுப்புகள், என்ன வந்து முடிவடைகின்றன. ஆன் த 5th of Julyனா வந்து ஜூலை 5ஆம் தேதி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அந்த கிளாஸஸ் எண்ட் ஆன் த 5th of July. அடுத்து பாருங்கள். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. we don't know what would happen dash the future. இங்கே என்ன செலக்ட் பண்ணணும்னா ப்ரிப்போசிஷன் தான். பை வருமா இன் வருமானது நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். எப்பவுமே in the past
இந்த ஃப்யூச்சர் அப்படி தான் நம்ம வரும். ஸோ ஃப்யூச்சர் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்னு வரும்பொழுது உங்களுக்கு இன்னு தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் தான். we don't know what would happen in the future. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. வீணா வந்து எங்களுக்கு, டோன்ட்னா தெரியாது, வாட்னா வந்து என்ன என்று, would happen நடக்கும், இந்த ஃப்யூச்சர்னா வந்து எதிர்காலத்தில். we don't know what would happen in the future. நேர்காணல் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு. The interview is dash 10 o'clock dash Monday morning. ஸோ 10 o'clock. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டேஷ்க்கு என்ன வரும், அட்டு வருமா இன் வருமானு நம்ம பார்க்கணும். ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங்க்கு முன்னாடி எப்பவுமே உங்களுக்கு என்ன வரும், அட் தான் வரும். இந்த இன்டர்வியூ இஸ் அட் 10 o'clock அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள் மண்டே. ஸோ கிழமைக்கு முன்னாடி என்ன வரும்னு பார்க்கணும். ஆன் வருமா அட் வருமா. ஸோ மண்டே கிழமை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ என்ன போடுவோம், ஆன் தான் போடுவோம். ஸோ டைமுக்கு முன்னாடினா உங்களுக்கு என்ன வரும், அட்டு வரும். கிழமைக்கு முன்னாடி ஆன். ஸோ அதை அப்படி அப்ளை பண்ணி வாக்கியத்தை பார்ப்போம். The interview is at 10 o'clock on Monday morning. நேர்காணல் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு. இன்டர்வியூனா நேர்காணல், ஈஸ்னா இருக்கிறது, at 10 o'clockனா வந்து 10 மணிக்கு, on Monday morningனா வந்து திங்கட்கிழமை காலை. The interview is at 10 o'clock on Monday morning. நாங்கள் வழக்கமாக 9 மணிக்கு தூங்குவதற்கு செல்கிறோம். We usually go to bed dash 9 o'clock. இங்கே ஆன் வருமா அட் வருமா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அட் தான் வரும். ஸோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம அட்டை தான் போடுவோம். அப்போது அதுக்கான ஆன்சர் பாருங்கள். we usually go to bed at 9 o'clock. நாங்கள் வழக்கமாக 9 மணிக்கு தூங்குவதற்கு செல்கிறோம். வீணா வந்து நாங்கள், யூஸ்வலி வழக்கமாக, கோனா வந்து செல்கிறோம், டு பெட்னா வந்து தூங்குவதற்கு, அட் 9 o'clockனா வந்து 9 மணிக்கு. we usually go to bed at 9 o'clock. 2050 அவர் ஓய்வு பெறுவார். he will retire dash 2050. பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இன் வருமா ஆன் வருமா. இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன் தான் போடுவோம். ஸோ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன் தான் வரும். ஆன் வந்து எந்த இடத்துல போடுவோம் பார்த்தீங்கன்னா கிழமைக்கு முன்னாடி நம்ம போடுவோம். he will retire in 2050. அவர் 2050 ஓய்வு பெறுவார். ஹீனா வந்து அவர், வில் ரிட்டையர்னா வந்து ஓய்வு பெறுவார். இன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம் தருது. வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன் பயன்படுத்தணும். அவளுடைய பிறந்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி. ஹர் பர்த்டே இஸ் டேஷ் த 10th of January. ஆன் வருமா அட் வருமா. ஸோ தேதிக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு ஆன் தான் வரும். ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஆன் தான் வரும். ஹர் பர்த்டே இஸ் ஆன் த 10th of January. ஹர்னா அவளுடைய, பர்த்டேனா பிறந்தநாள், ஈஸ்னா இருக்கிறது, ஆன்னா வந்து உங்களுக்கு தேதிக்கு முன்னாடி போடுவோம். ஆன் த 10th of Januaryனா வந்து ஜனவரி 10ஆம் தேதி அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹர் பர்த்டே இஸ் ஆன் த 10th of January. மதிய உணவு நேரத்தில் அவர்களை நான் சந்திக்க வேண்டும். ஐ ஹாவ் டு மீட் தெம் டேஷ் லன்ச் டைம். இங்கே வந்து ஃபார் வருமா அட் வருமா, உங்களுக்கு வந்து அட் தான் வரும். லன்ச் டைம் டின்னர் டைம்லாம் வரும்போது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அட்டுன்றது தான் நம்ம போடுவோம். ஐ ஹாவ் டு மீட் தெம் அட் லன்ச் டைம். மதிய உணவு நேரத்தில் அவர்களை நான் சந்திக்க வேண்டும். ஐனா நான், ஹாவ் டு மீட்னா வந்து சந்திக்க வேண்டும், தெம்னா அவர்களை, அட் லன்ச் டைம்னா வந்து மதிய உணவு நேரத்தில். ஐ ஹாவ் டு மீட் தெம் அட் லன்ச் டைம். நான் தற்போது வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன். ஐ எம் பிஸி டேஷ் த மூமெண்ட். ஃப்ரம் வருமா அட் வருமா. ஸோ மூமெண்ட்லாம் வரும்போது உங்களுக்கு அட் த மூமெண்ட் தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு அட். ஐ எம் பிஸி அட் த மூமெண்ட். நான் தற்போது பிஸியாக இருக்கிறேன், வேலையாக இருக்கிறேன். ஐ எம் பிஸினா வந்து நான் வேலையாக இருக்கிறேன், அட் த மூமெண்ட்னா வந்து தற்பொழுது. ஐ எம் பிஸி அட் த மூமெண்ட். காலையில் நான் பல் துலக்குகிறேன். ஐ ப்ரஷ் மை டீத் டேஷ் த மார்னிங். இந்த இடத்துல உங்களுக்கு ஆன் வருமா இன் வருமா. எப்பவுமே வந்து இந்த வரும். இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன் தான் வரும். ஐ ப்ரஷ் மை டீத் இன் த மார்னிங். ஐனா நான், ப்ரஷ்னா வந்து துலக்குகிறேன், மைனா என்னுடைய, டீத்னா வந்து பல்லு, இந்த மார்னிங்னா வந்து காலையில். ஐ ப்ரஷ் மை டீத் இன் த மார்னிங்.
அவர்கள் தினமும் மாலை நிகழ்ச்சியை டேஷ். தே டேஷ் த ஷோ எவ்ரி ஈவினிங். ஸோ இதுக்கான விடைகளை பார்ப்போம், சாய்ஸஸை பார்ப்போம். பார்க்கிறார்கள்னால் வந்து வாட்ச்சு, பார்த்தார்கள்னால் வாட்ச்டு. ஸோ இங்கே எதுவும் அப்ளை ஆகும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர்கள் தினமும் மாலை நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் தான் சொல்லுவோம், பார்த்தார்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ பார்க்கிறார்கள், அப்போ அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு வாட்ச் தான் வரும். அவர்கள் தினமும் மாலை நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். தே வாட்ச் த ஷோ எவ்ரி ஈவினிங். தேனா அவர்கள், வாட்ச்னா வந்து பார்க்கிறார்கள், ஷோனா வந்து நிகழ்ச்சி, எவ்ரினா வந்து ஒவ்வொரு, ஈவினிங்னா வந்து மாலை. எவ்ரி ஈவினிங்னா வந்து ஒவ்வொரு மாலை, தினமும் மாலை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தே வாட்ச் த ஷோ எவ்ரி ஈவினிங். நான் அவரை அடிக்கடி இங்கு டேஷ். ஐ ஆஃபன் டேஷ் ஹிம் ஹியர். இதுக்கான ஆப்ஷன்ஸை பார்ப்போம். பார்க்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். பார்க்கிறேன்னா சி, பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா ஐ எம் சீயிங் அப்படின்னு வரும். நான் அவரை அடிக்கடி இங்கு பார்க்கிறேன் அப்படின்னு தான் வரும். அடிக்கடி நடக்கிற செயலை வந்து நம்ம பார்க்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ ஆஃபன் சி ஹிம் இயர். ஐனா நான், ஆஃபன்னா அடிக்கடி, சீனா வந்து பார்க்கிறேன், ஹிம்னா அவனை அவரை, இயர்னா இங்கே. ஐ ஆஃபன் சி ஹிம் இயர். அவள் தினமும் காலை உணவிற்கு பிறகு செய்தித்தாள் டேஷ். எவ்ரி டே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஷீ டேஷ் த நியூஸ் பேப்பர். பதில்கள் பாருங்கள். படித்துக்கொண்டு இருக்கிறாள், படிக்கிறாள் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து தினமும் நடக்கிறதுனால நம்ம படிக்கிறாள்ன்றது தான் வந்து இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும். அவள் தினமும் காலை உணவிற்கு பிறகு செய்தித்தாள் படிக்கிறாள். ஸோ அதுக்கான ஆங்கில வார்த்தை ரீட்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு பதில். எவ்ரி டே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஷீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர். எவ்ரிடேனா வந்து தினமும், ஆஃப்டர்னா பிறகு, பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து காலை உணவு, ஷீனா வந்து அவள், ரீட்ஸ்னா வந்து படிக்கிறாள், நியூஸ் பேப்பர்னா வந்து செய்தித்தாள், ஆஃப்டர்னா வந்து பிறகு அப்படின்னு அர்த்தம் தருது. எவ்ரிடே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஷீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர். அவள் இப்பொழுது தன் அறையை டேஷ். ஷீ டேஷ் ஹர் ரூம் நவ். பதில் பாருங்கள். சுத்தம் செய்தால், சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள். ஸோ இப்பொழுதுன்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும், செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு தான் வரும். இஸ் கிளீனிங் தான் வந்து அதுக்குரிய ஆன்சர். சுத்தம் செய்தால்னால் வந்து உங்களுக்கு கிளீன்டுன்னு வரும். இஸ் கிளீனிங்னா வந்து சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷீ இஸ் கிளீனிங் ஹர் ரூம் நவ். அவள், ஷீனா வந்து அவள், இஸ் கிளீனிங்னா வந்து சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள், ஹர்னா அவளுடைய, தன்னுடைய, தன் அப்படின்ற அர்த்தம் தருது. ரூம்னா வந்து அறை, நவ்னா இப்பொழுது. ஷீ இஸ் கிளீனிங் ஹர் ரூம் நவ். காலையில் அவள் எப்பொழுதும் குளித்துவிட்டு தன் தலைமுடியை டேஷ். இந்த மார்னிங் ஷி ஆல்வேஸ் ஷவர்ஸ் அண்ட் டேஷ் ஹர் ஹேர். இது வந்து எப்போவுமே ரெகுலராக நடக்குது. அதுக்கான பதில்கள் பாருங்கள். சீவுகிறாள், கோம்ஸ், சீவினால் கோம்டு. ஸோ ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம வந்து சீவுகிறாள் தான் போடுவோம். ஸோ கோம்ஸ் தான் வந்து இதோடைய பதில். காலையில் அவள் எப்பொழுதும் குளித்துவிட்டு தன் தலைமுடியை சீவுகிறாள். இந்த மார்னிங் ஷி ஆல்வேஸ் ஷவர்ஸ் அண்ட் கோம்ஸ் ஹர் ஹேர். இந்த மார்னிங்னா வந்து காலையில், ஷீனா அவள், ஆல்வேஸ்னா வந்து எப்பொழுதும், ஷவர்ஸ்னா வந்து குளிக்கிறது, கோம்ஸ்னா வந்து வாடுறது, முடினா வந்து ஹேர். இந்த மார்னிங் ஷி ஆல்வேஸ் ஷவர்ஸ் அண்ட் கோம்ஸ் ஹர் ஹேர். ஒவ்வொரு நாளும் நான் 7 மணிக்கு டேஷ். எவ்ரி டே ஐ டேஷ் அட் 7 o'clock. எழுகிறேன், எழுகிறான் அப்படின்ற 2 இது இருக்குது. எழுகிறேன்னா வந்து கெட்டப்பு, எழுகிறானா வந்து கெட்ஸ் அப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், நான் எழுகிறேன் தான் சொல்லுவோம், நான் எழுகிறான்றது வராது. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் வந்து கெட்டப் தான் இதுக்கான ஆன்சர். ஒவ்வொரு நாளும் நான் 7 மணிக்கு எழுகிறேன். எவ்ரி டே ஐ கெட் அப் அட் 7 o'clock. எவ்ரி டேனா வந்து தினமும், ஐனா நான், கெட்டப்னா வந்து எழுகிறேன், அட் 7 o'clockனா வந்து 7 மணிக்கு. எவ்ரி டே ஐ கெட் அப் அட் 7 o'clock. நேற்று காலை 11 மணி அளவில் எனது சகோதரனும் சகோதரியும் டென்னிஸ் டேஷ். மை பிரதர் அண்ட் சிஸ்டர் டேஷ் டென்னிஸ் அட் 11 AM yesterday.
பதில்கள் பாருங்கள். விளையாடிக்கொண்டு இருந்தனர், விளையாடிக்கொண்டு இருக்கின்றனர். ஸோ இது வந்து செயல் முடிஞ்சிருச்சு. ஸோ நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் தொடர்ந்து நடக்குது. ஸோ வேர் பிளேயிங், விளையாடிக்கொண்டு இருந்தனர், வேர் பிளேயிங் தான் உங்களுக்கு வரும். நேற்று காலை 11 மணி அளவில் எனது சகோதரனும் சகோதரியும் டென்னிஸ் விளையாடிக்கொண்டு இருந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். மை பிரதர் அண்ட் சிஸ்டர் வேர் பிளேயிங் டென்னிஸ் அட் 11 AM எஸ்டர்டே. மைனா என்னுடைய, பிரதர்னா வந்து சகோதரன், சிஸ்டர்னா வந்து சகோதரி, வேர் பிளேயிங்னா வந்து விளையாடிக்கொண்டு இருந்தனர், அட் 11 AM எஸ்டர்டேனா வந்து நேற்று காலை 11 மணிக்கு அப்படின்ற அர்த்தம் தருது. மை பிரதர் அண்ட் சிஸ்டர் வேர் பிளேயிங் டென்னிஸ் அட் 11 AM எஸ்டர்டே. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.